நாம் கூறுவது தொழிலாளர்கள் அல்ல, அவர்களை பங்காளர்களாக மாற்றுங்கள், கட்டமைப்பில் மாற்றங்களை கொண்டு வாருங்கள், பெருந்தோட்ட துறையில் மாற்றங்களை ஏற்படுத்துங்கள். அவ்வாறு இல்லாமல் இவற்றை சீர் செய்ய முடியாது. நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் முதலாளிமார்களோடு கதைத்து மாற்றங்களை செய்ய முடியும் என்று. கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் அவர்கள் கூறினார், தோட்ட தொழிலாளர்களை தோட்டங்களை உரிமை கோரும் ஒரு உரிமை சார்ந்த பாட்டாளி வர்க்கமாக மாற்ற வேண்டும் என்று. தேசிய மக்கள் சக்தியாகி நாங்கள் அதற்கான அடித்தளத்தை இட்டிருக்கின்றோம். பல்தேசிய கம்பெனிகளுக்கு 2047 ஆண்டு வரை பெருந்தோட்டங்களை வழிநடத்துவதற்கு அல்லது வழி நடத்தி கொண்டு செல்வதற்கான ஆதரவை சட்டத்தினூடாக பெற்றுக் கொடுத்திருப்பது கடந்த காலத்தில் அவர்கள் பிரதிநிதித்துவம் செய்த அணியாகும். அதனால் அந்த காணிகளை அரசாங்கத்திற்கு உடனடியாக கையகப்படுத்தி தொழிலாளர்களுக்கு பகிர்ந்தளித்து தொழிலாளர்களை நில உடைமையாளர்களாக மாற்றுவதற்கு ஏதுவான நடவடிக்கைகளை எடுப்பதில் தர்ம சங்கடமான நிலைமையில் இருக்கின்றது. தோட்ட தொழிலாளர்களின் சம்பள வேதத்தை குறைந்தபட்சமாக 1700 ரூபாய்க்கு வரையறுத்திருக்கின்ற இந்த நேரத்தில் அவர்களுக்கு 2000 ரூபாய் சம்பளத்தை பெற்றுக் கொடுப்பதற்கு ஏதுவான பேச்சுவார்த்தைகளில் எங்களுடைய அரசாங்கம் இறங்கி இருக்கின்றது. அதற்கான பேச்சுவார்த்தைகள் தற்பொழுது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. உங்களுக்கு தெரியும், 1300 ரூபாய் சம்பளம், 1300 ரூபாய் சம்பளம் 20 கிலோ கொழுந்து எடுத்தால் மட்டுமே கொடுக்கப்படுகின்றது. இந்த 20 கிலோ கொழுந்து 10 கிலோவோ 12 கிலோவாக எடுத்தால் அதை பாதி சம்பளம் தான் கொடுக்கின்றார்கள். அப்படி பார்த்தால் அவர்களுடைய வேதனம் சாதாரண தனியார் துறை வேதனத்தை விட குறைந்த வேதனமாகவே கருதப்படுகின்றது. இந்த சம்பள விஷயங்களிலே அரசாங்கம் தலையிட்டு நிச்சயமாக இந்த தொழிலாளர்களுக்கு 1700 ரூபாய் அல்லது திரு கிருஷ்ணன் அவர்கள் சொன்னது போல 2000 ரூபாய் வாங்கி கொடுத்தாலும் நாங்கள் சந்தோஷப்படுகின்றோம். எதிர்க்கட்சியில் பேசும் ஒவ்வொருவருக்கும் தெரியும், மலையக மக்களின் தோட்ட தொழிலாளர்களின் சம்பளம் அதிகரிக்கப்படுவது ஆரம்பத்தில் கூட்டு உடன்படிக்கை மூலமாக, அடுத்தபடி சம்பள நிர்ணய சபையூடாக. அதனால் இந்த கம்பெனிக்காரர்களுடன் கதைத்தே அவர்களது சம்பளத்தை தீர்மானிக்க வேண்டியுள்ளது. அதனால் இன்றும் எமது ஜனாதிபதி முதல் எமது அமைச்சர்கள் கலந்துரையாடி கொண்டிருக்கின்றார்கள். எதிர்கால வரவு செலவு திட்டத்தில் வரவேற்கத்தக்க ஒரு சந்தோஷமான விடயத்தை தோட்ட தொழிலாளர்கள் பெற்றுக் கொடுக்க நாங்கள் காத்திருக்கின்றோம். மலையக மக்கள் சம்பந்தமாக பேசும் ஒவ்வொருவரும் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும், இந்த நாட்டிலுள்ள சகல மக்களினதும் வாழ்வை சரியான ஒரு ஒளிமயமான வாழ்க்கைக்கு கொண்டு செல்வதே தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் எதிர்பார்ப்பும் கொள்கையும். இதை அனைவரும் ஞாபகத்தில் வைத்துக் கொண்டால் நல்லது. இந்நாட்களில் எதிர்க்கட்சியினரை போன்று எவரும் அன்பு செலுத்துவதில்லை. பாராளுமன்ற உறுப்பினர்களான சாமர, ஹேஷாவித்தான உள்ளிட்டோர் பெருமளவு ஆலோசனைகளை வழங்கினார்கள். தனியார் துறையில் சேவையாற்றுபவர்களுக்கு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த நாளாகும். எமது நாட்டு வரலாற்றில் அதிகூடிய சம்பள அதிகரிப்பு தான் தனியார் துறையினருக்கு வழங்கப்படுகிறது. எதிர்ப்பக்கத்தில் உள்ள அரசாங்கங்களை வழிநடத்தியவர்கள் இன்று நாம் அரசாங்கங்களை அமைத்தது போன்று கதைக்கிறார்கள். மிக குறுகிய காலத்தில் அரசு துணையினருக்கும் சம்பள அதிகரிப்பை தற்போதைய அரசாங்கம் பெற்றுக் கொடுத்திருக்கிறது. இது போதாதென எம்மிடம் குறிப்பிடுகிறார்கள். ஆம், உண்மை. 60 முதல் 70 வீதத்துக்கு இடையிலான சம்பளத்தை அதிகரித்து அனைத்தும் ஏற்பட்டுள்ளதென நாம் குறிப்பிடவில்லை. எனினும் எமது அரசாங்கம் வீழ்ச்சி அடைந்திருந்த நாட்டை பொருளாதார ரீதியில் சிறப்படுத்திக் கொண்டு முன்னோக்கி கொண்டு செல்கின்றோம். நாம் தொழில் அமைச்சில் கடமைகளை பொறுப்பேற்கும் போது தேசிய தொழிலாளர் ஆலோசனை சபையை உங்களது அமைச்சர்கள் ஒன்று கூட்டியிருக்கவில்லை. 1.5 வருடங்கள் அதன் கூட்டம் இடம்பெற்றிருக்கவில்லை. ஜனவரி 15ஆம் தேதி நாம் தான் முதன்முறையாக தேசிய தொழிலாளர் ஆலோசனை சபையை கூட்டினோம். தேசிய தொழிலாளர் ஆலோசனை சபை என்பது முதலாளிமார், தொழிற்சங்கங்கள், அரசாங்கம் முத்தரப்பும் இணைந்து இந்நாட்டின் தொழிலாளர்களின் உரிமைகள் தொடர்பில் கலந்துரையாடும் அமைப்பாகும். இதுவரை நாம் 4 முறை ஒன்று கூடியிருக்கிறோம். தோட்ட தொழிலாளர்கள் தொடர்பில் முதலை கண்ணீர் வடிக்கின்றீர்கள். அரசாங்கங்களில் இருந்தவர்கள்தான். 2024 9ஆம் மாதம் 10ஆம் தேதி 3 வருடங்களுக்கு மறுபக்கம் இருக்கும் தொழிற்சங்க தலைவர்கள் உள்ளிட்ட ஒப்பந்தத்தை ஏற்படுத்தி தொழிலாளர்களின் சம்பளத்துக்கு இணக்கம் தெரிவித்திருந்தார்கள். கூட்டு ஒப்பந்தத்தின் ஊடாக 2027ஆம் ஆண்டு 9ஆம் மாதம் 10ஆம் தேதிதான் அதன் கூட்டு ஒப்பந்தம் முடிவுக்கு வருகிறது. இருந்த போதும் நாம் முயற்சிக்கின்றோம், முதலாளிமாருடனும் தொழிற்சங்கங்களோடும் பேச்சுவார்த்தை நடத்தி தொழிலாளர்களுக்கு சம்பள அதிகரிப்பை மேற்கொள்ள. වතු ජනතාවට තවත් ඉහළ වැටු පැඩීමක් ලබා දෙන්න. விசேடமாக இந்த அரசு சில விடயங்களை பூர்வாங்க விடயங்களை கவனத்தில் எடுத்திருக்கின்றது. செம்மணி புதைகுழி விடயம், இந்த ஆய்வானது ஒரு சர்வதேச நியமத்தின் அடிப்படையிலே நடைபெற வேண்டும். ஏனென்றால் கடந்த காலத்திலே வந்த அரசுகள் உள்நாட்டு பொறிமுறையின் மூலம் இந்த விடயங்களை செய்து அதனை வெளிப்படுத்துகின்ற பொழுது பொய்யான தகவல்களை, அறிக்கைகளை தான் வெளிப்படுத்தியிருந்தது. அதன் அடிப்படையிலே எங்களது மக்கள் அதிலே நம்பிக்கை இழந்தவர்களாக இருக்கின்றார்கள். செம்மணி
படுகொலை மட்டுமல்லாமல் வடகிழக்கிலே எங்கு தோன்றினாலும் தமிழினம் அழிந்ததற்கான திட்டமிட்டு கொலை செய்யப்பட்டதற்கான அத்தாட்சியும் ஆவணங்களும் இருக்கின்றது. எங்களுடைய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் கோடீஸ்வரன் அவர்கள் சொன்னார்கள் தமிழர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். ஆகவே அவர்கள் தமிழர்கள் மாத்திரமல்ல முஸ்லீம்களும் சிங்களவர்களும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்று பேசியிருந்தால் அது சிறப்பாக இருக்கும் என்று நாங்கள் கருதுகிறோம். ஆகவே இன்னும் நாங்கள் கடந்த கால சம்பவங்களை பேசுவதன் மூலமாக இந்த நாட்டை மேலும் கீழ்த்தரமான ஒரு நிலைக்கு கொண்டு செல்வதற்கு இந்த நாட்டிலே இருக்கின்ற எவரும் அதுக்கு அனுமதிக்க முடியாது.